கங்கா, நான் அப்போ பிடிச்சு சொல்றேன், கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு. எதையாவது போட்டு உடைச்சிட்டு என்கிட்ட அடி வாங்காத. குழந்தை இறக்கி விடு. இறக்க போறியா இல்லையா? அயோக்கிய ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா கை நீட்டி அடிப்ப. அவங்க குழந்தை அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை கேட்க நீ யாரா? இனிமே உள்ளே வரக்கூடாது. கெட் அவுட். போடா வெளியே. வாய மூடு, அரைஞ்சிடுவேன். இனிமே அவங்க கூட பேசிப்பாரு. போய் உட்கார். என்ன குழந்தையை காணோம். கங்கா, கங்கா, கங்கா. என்ன காணுமா? காணோம். இந்த நேரத்துல எங்க? நாளைக்கு ஈவினிங்குள்ள சரியா போயிடும். இல்லைன்னா மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடலாம். வெறும் ஃபீவர் தான். நீங்க வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னடா ஆணி செருப்பு? பூசாரி கொடுத்து விட்டாமுங்கிற அவன் ஏன்டா இதை இங்க கொடுத்து விட்டான்? நம்ம சின்ன பண்ணிக்கு பள்ளி மரியாதா கோயில ஏதோ வேண்டுதலையாம். வேண்டுதலா? இவனுக்கு என்னடா வேண்டுதல் வேண்டி இருக்கு? ஏன்டா வீட்டுல இருக்க சோத்தை தின்னுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இல்லாதபடிக்கு இவனுக்கு வேண்டுதல் என்ன வேண்டி இருக்கு? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வேண்டிக்கிட்டா இனிமே இவனுக்கு வாய் வர போறாக்கும். அப்படி வாய் வர்றதுக்காக வேண்டிதான் கூட பரவாயில்லைங்க. அதை விட்டுட்டு
நம்ம டாக்டர் அம்மா குழந்தைக்கு உடம்பு சோகம் இல்லைன்னு கோயிலுக்கு எடுத்துட்டு போனாருங்க. 2 நாள்ல குழந்தைக்கு உடம்பு சோகம் ஆயிட்டா. ஆணி செருப்போட கோயில 9 தரம் சுத்தி வரதா வேண்டுதல் விட்டு இருக்காருங்க. ஐயோ, வேண்டுதல்னா சரியா செய்யணுமாடா. இந்த கிறுக்கு பைய எங்க இந்த ஆணி செருப்பு மேல நின்னு அவன் 9 சுத்தி. ஆமா, அந்த குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவலைங்களா, நாளை காலம்பர குழந்தைக்கு தண்ணி ஊத்த போறதா சின்ன பண்ணதான் சொன்னாரு. வாங்க சாமி, வாங்க. மாரியாத்தா, வந்துங்க. ஆத்தாவுக்கு வேண்டுதல் விட்டா சொன்னபடி செய்யணும். அப்படி இல்ல மறுபடியும் குழந்தைக்கு ஏதாச்சும் பெரிய நோவா வந்து சேர்ந்துடும்.